ஒரு இடத்துல 2 தீவு இருந்துச்சு. ஒரு தீவுல மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு தீவுல நெறைய பாம்பு இருந்து மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா இருந்துச்சு. இந்த மக்கள் இருக்கிற தீவுல ஒரு ரூல் இருந்துச்சு. அங்க ராஜாவா இருக்கவங்க 7 வருஷம் ராஜாவா இருக்கலாம். ஆனா அப்புறம் 7 வருஷம் அந்த பாம்பு தீவுல தான் இருக்கணும். அங்க ராஜாவா இருந்தவங்க எல்லாருமே பாம்பு தீவுக்கு போனாங்களே தவிர திரும்பி வரவே இல்ல. அதனால ராஜாவா ஆக யாருமே முன் வரல. ஒருத்தர் மட்டும் ராஜாவா ஆக முன் வந்தாரு. 7 வருஷம் கழிச்சு அவர் பாம்பு தீவுக்கு போற நாளும் வந்துச்சு. படகுல சந்தோஷமா ஏறி உட்கார்ந்தாரு. அதை பார்த்த படகோட்டி, இதுவரைக்கும் போன யாரும் இவ்வளோ சந்தோஷமா போனதில்ல. அங்க போனா திரும்பி வர முடியாது தெரியும்லன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ராஜா, தெரியும். அதனால தான் நான் ராஜாவா ஆன முதல் வருஷமே அங்கே ஒரு படை அனுப்பி பாம்புகளை கொல்ல உத்தரவு போட்டேன். 2வது வருஷம் அங்கே விவசாயம் பண்ண ஆட்களை அனுப்புனேன். 3வது வருஷத்துல ஒரு பெரிய அரண்மனையை கட்டிட்டேன். இங்கே 7 வருஷம் ராஜாவா இருந்துட்டேன். இனிமே அங்கே போய் என் வாழ்நாள் முழுசும் ராஜாவா இருப்பேன்னு சொன்னாரு. நாம் எல்லாருமே நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை அதோட விளைவுகளை பார்த்து பயந்துட்டே விட்டுறோம். அப்படியே பயம் இல்லாமல் செஞ்சாலும் அந்த கொஞ்ச நாள் வெற்றியை மட்டும்தான் அனுபவிக்கிறோமே தவிர, இதுக்கப்புறம் வருங்காலத்தில் வரப்போகிற விஷயங்களுக்கு எந்தவித முன்னேற்பாடும் செய்கிறதில்ல. இதனால தான் நாம் என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி அடைஞ்ச மன திருப்தியே இல்லாமல் இருக்கும்.